119 கர்த்தாவே உம்முடைய வாக்கின்படி உம்முடைய தயவும் உம்முடைய ரட்சிப்பும் எனக்கு வருவதாக. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறதான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, உம்முடைய வாக்கின்படி அப்படின்னு சொல்றான். உம்முடைய வாக்கின்படினா ஆல்ரெடி ஏற்கனவே வாக்கு கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். ஏற்கனவே ஒரு வாக்கு கொடுத்துட்டார். அப்ப நமக்கு மாசம் மாசம் இருக்கிறாரு அவருடைய வாக்கு திட்டங்களை செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு, கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறார். கர்த்தாவே உம்முடைய வாக்கின்படி, அதாவது நீர் சொன்னபடி, நீர் எனக்கு இந்த மாதத்திலே கொடுத்ததான வாக்குத்தத்தத்தின்படி, இந்த வாரத்திலே கொடுத்ததான செய்தியின்படி, நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது என்னை பலப்படுத்தினதான அந்த வார்த்தையின்படி, வாக்குத்தத்தத்தின்படி, இந்த அவர் ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தங்களை நாம் பிடிச்சு என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். இதுல என்ன சொல்ல வாராம் அப்படின்னா, தேவன் ஆல்ரெடி அவனுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டதான வாக்கை தேவனிடத்துல என்ன செய்யறான், கேட்கிறான். 14ஆம் அதிகாரத்துல அந்த கடல் மேல நடக்கிறதான ஒரு விஷயம், காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இதனுடைய சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் அடிக்கடி எடுக்கிற ஒரு சம்பவங்கள். நீங்க நல்லா பாருங்க, இந்த 119:1 கர்த்தாவே உம்முடைய வாக்கின்படி உம்முடைய தயவும் உம்முடைய ரட்சிப்பும் எனக்கு வருவதாக. அப்ப அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தையினுடைய வல்லமை எப்படிப்பட்டது? வேதம் சொல்லுகிறது, எசேயா 55:11, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது பெருமையாய் என்னிடத்திலிருந்து திரும்பாமல், அது நான் விரும்புகிறதை, அவன் விரும்புகிறதை அல்ல, நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஹல்லேலூயா. தேவன் சொல்லக்கூடியதான ஒரு விஷயங்கள், அவர் உம்முடைய வாக்கின்படி என்னை உயிர்ப்பியும். சங்கீதக்காரர் சொல்றார், உம்முடைய வார்த்தை, அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது, அவருடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகள் வாக்குத்தத்தங்கள் எப்படிப்பட்டது என்றால், என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாது, நான் என்ன விரும்புகிறேனோ அதை செய்து முடித்து என்னிடத்திலே அனுப்பும். ஹல்லேலூயா. அப்படின்னா தேவனுடைய வார்த்தை அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா. வானங்களையும் பூமிகளையும் வார்த்தைகளினாலே உண்டாக்குகிறது. பூமியை உண்டாகட்டும், சந்திரன் உண்டாகட்டும், வெட்டாந்தரை உண்டாகட்டும், பறவைகள் உண்டாகட்டும், மீன்கள் உண்டாகட்டும், எல்லாமே அவருடைய வார்த்தை வாயிலிருந்து வார்த்தை புறப்பட்ட உடனே அப்படியே ஆயிற்று, அப்படியே ஆயிற்று, அப்படியே ஆயிற்று. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அப்படியே ஆகும். உம்முடைய வார்த்தையின்படி, உம்முடைய வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பியும், உம்முடைய வார்த்தையின்படி தயவாய் என்னை ரட்சியும், என்னை காத்துக்கொள்ளும் என்று சொல்கிறார். அவருடைய வார்த்தை தான் நம்ம பார்த்தோம். அது வெறுமனே என்ன செய்யாதான், திருப்பாது. அதே ஏசாயா 55:10 வாசிங்க. 55 மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல், வானத்திலிருந்து பெய்யக்கூடியதான அந்த மழையானது அவ்விடத்துக்கு திரும்பல, அவ்விடத்துக்கு திரும்பி போகக்கூடிய நோக்கத்தில் அது வரல. அது பூமியில எதையோ ஒன்று செய்வதற்காக வந்தது. பூமியை குளிர பண்ணவும் பூமியை செழிப்பாக்கவுமே அந்த மழை வந்தது. அது சொல்றாரு, உறைந்த மழை வானத்தில் இருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் அது பூமியை குளிர பண்ணும், அது பூமியை நனைத்து அதில் முளைகளை விளையும்படி அது செய்து பூமியிலே ஒரு விளைச்சலை உண்டு பண்ணி, பூமியிலே ஒரு செழிப்பை உண்டு பண்ணி, அந்த விளைச்சலை விளைவித்த அவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ
அன்னைக்கு விதைக்க ஆரம்பிச்ச உடனே அது வளர செய்து இந்த விதைச்சான் பாரு, அவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது மட்டும் இல்ல, மீண்டும் அது விதைக்கிறது புரியுதான விதைகளையும் அந்த மாறி கொடுக்கும் மழை. அது போலவே அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமனே என்னிடத்தில் தேவனுடைய வார்த்தை உனக்கு கொடுக்கப்பட்டதான வாக்குத்தத்தங்கள் ஒரு காலம் வெறுமனே புரியும். அவர் செய்ய முடியாத காரியங்களுக்கு உலகத்தில் ஒன்றுமே இல்லை. என்னால இது முடியாது, என்னால ஜோசுவாவை ஆசீர்வதிக்க முடியாது, ரிட்டர்ன் வாங்குவது அல்லாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன வார்த்தைகளை என்ன வாக்குத்தத்தங்களை தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறாரோ அந்த வாக்குத்தத்தங்களை செய்து முடிக்காமல் அது திரும்புவது. ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் நீ வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும் என்று நீ சொல்லுகிற அந்த வார்த்தையெல்லாம் உங்களுடைய வாக்கின்படி என்னை உயிர்ப்பியும். அதுக்கு கூட ஒன்று சேர்த்தலாம், உங்களுடைய வார்த்தையின்படி உங்களுடைய வாக்கின்படி உங்களுடைய தயவை எனக்கு கொஞ்சம் காட்டலாம். தாழ்மை அல்ல, நீர் எனக்கு சொல்லி இருக்கிறீரே நீர் எனக்கு செய்யும் அப்படி சொல்ல, நீங்க சொல்லியிருக்கீங்க ஆண்டவர், தயவா எனக்கு அதை செய்யுங்க ஆண்டவரிடத்துல. அப்ப தேவனுடைய வார்த்தை என்பது, தேவன் கொடுத்த வாக்கு என்பது மிக முக்கியமானது. ஆதியாகமம் 32:9 பின்பு யாக்கோபு என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தர். அவன் தைரியமா கேட்கிறான், அவன் ஒரு விசுவாசத்தோடு என்ன செய்யறான், தேவனை நோக்கி கேட்கிறான். என்னிடத்தில் சொல்லி இருக்கிற எவ்வளவு அழகா கேட்கிறான். அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சி அவன் கேட்கிறான், எனக்கு நீ சொல்லி இருக்கிறீரானவரே. சங்கீதக்காரர் என்னதான் சொல்றான், உம்முடைய வாக்கின்படி, உம்முடைய வாக்கின்படி உம்முடைய தயவு, நீர் எனக்கு தயவு பண்ணியிருக்கிறேன் என்று சொன்ன தேவன், நீர் எனக்கு இறங்குவேன் என்று சொன்ன தேவன், உம்முடைய ரட்சிப்பும் எனக்கு வரட்டும். உம்முடைய வார்த்தை, இந்த தயவும் ரட்சிப்பும் எனக்கு கொடுப்பேன் என்று சொன்னது உம்முடைய வார்த்தை, என்னை விடுதலை செய்வேன் என்று சொன்னது உம்முடைய வார்த்தை, என்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னது உம்முடைய வார்த்தை, என்னை பலப்படுத்துவேன் என்று சொன்னது உம்முடைய வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னது உம்முடைய வார்த்தை. ஆகவே அந்த வார்த்தையை நிறைவேற்ற நீர் எனக்கு உதவி செய்யும், அந்த தயவையும் இரக்கத்தையும் எனக்காக நீர் காண்பியும் என்று அவன் சொல்கிறான். இங்கே தேவனுடைய வார்த்தை நம்மை நோக்கி வருகிறது, நாமும் என்ன செய்யறோம், அதுக்கு பலன் அடைஞ்சு நடக்கிறோம். அப்படி நடந்து போகும்போது ஏதாகிலும் நம்முடைய ஒரு பிரச்சனை உருவாகும் போது தேவ வார்த்தையை மறந்து அந்த பிரச்சனையை கண்டு விழுந்து போகிறோம். இதைத்தான் நம்ம காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று ஆல்ரெடி தேவனுடைய வார்த்தை உனக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. நடந்து வா ஆண்டவரே, கடல் மீது நான் நடந்து வரட்டுமா? நடந்து வா ஆண்டவரே, எனக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டார். அப்படியே நீ வேலையில பயப்படுற, வேலையில வரக்கூடிய புயலுக்கு, வேலையில வரக்கூடியதான காற்றுக்கு, வேலையில வரக்கூடியதான ஏற்ற தாழ்வு, ஆளா அப்படி தூக்கி இறக்கும் ஏற்ற தாழ்வுகளுக்கு நீ ஏன் பயப்படுற? ஆல்ரெடி உனக்கு ஒரு தொழிலை கொடுத்து விட்டார், நீ ஏன் பயப்படுற? ஒரு தொழிலை கொடுத்துட்டார், அவ்வளவுதான். நடந்து வா. தேவனுடைய வார்த்தையானது, வாக்குத்தத்தமானது அங்கே பேதுருவுக்குள்ளே போகிறது. இந்த உலகத்தால் செய்ய முடியாத ஒரு காரியம், தேவனும் தேவர்களும் செய்யக்கூடியதான ஒரு காரியத்தை அவன் கேட்கிறான். நானும் கடல் மேல என்ன செய்யணும், நடக்கணும். உண்மை போல அவன் சொல்ற, நீ கடவுள், ரைட், ஓகே, நடக்க, நானும் நடக்கணும். கர்த்தர் சொல்றாரு, ஆமா நீ தான் நடக்கணும், வா ஆட கொடுத்தாச்சு. அப்போ வாக்குத்தத்தம்
கரங்கள் என்ன செய்யணும்? வச்சு பிடிச்சு ஜெபம் பண்ணணும். இவர் சொல்றா, கர்த்தர் சொல்றாரு, வா, அவருடைய வார்த்தை வந்துட்டு வா. அப்ப அந்த வார்த்தை வந்தவுடன் இவன் இறங்கி நடந்தான். நடந்தானா? நடந்தான். அப்ப மட்டும் ஆளா இல்லையா? இருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி நடந்து அவர்கிட்ட போறான். அப்போ நீ கடல் மேல் நடப்பா என்பது தேவனுடைய வார்த்தை. இதை கொண்டு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னது தேவனுடைய வார்த்தை. அந்த தொழிலை கொடுத்தது தேவனுடைய வாக்குத்தத்தம். அந்த வேலை கொடுத்தது தேவனுடைய வாக்குத்தத்தம். அந்த மனதை கொடுத்தது தேவனுடைய வாக்குத்தத்தம். அப்ப இதெல்லாம் தேவனுடைய வாக்குத்தத்தம். அதை மீறி நீ நடந்து வருகிறாய். நடந்து வருகிற உனக்கு ஏன் பயணம்? உன்னை உனக்கு முன்னாக நின்று கொண்டு தேவனுடைய வார்த்தையை கொடுத்து விட்டு நடந்து வருகிற உனக்கு முன்னால் இருக்கிறவர் தேவனின் பக்தர்களா? இவனை நடக்கப்படுவது யாரு? அதே கடவுளில் நடந்து வந்த கர்த்தர் அல்லவா? தன்னால் முடியாது ஒன்று சொல்ல முடியுமா? இப்ப நான் தான் சொல்றேன், என்னால கடவுள் மேல நடக்க முடியாதுன்னு வைங்க. வாங்க எல்லாரும் போய் நடப்பான வருவீங்க நம்பி. நான் நடந்து போனாதான் எனக்கு வருவீங்க. அற்புதத்தின் தேவன், ஒரு அற்புதத்தை நிகழ்த்தின தேவன், அந்த பிரச்சனையை உடைத்து பிரச்சனையை மேல் நின்று கொண்டிருக்கிற தேவன் தான் சொல்லுகிறார். வா, வந்தான், நடந்து. குடும்பத்துல ஆண்டவரே நான் தெரியாத அந்த முடிவை நான் எடுத்துட்டு நீ பயப்படாத. உன்னை அழைத்த ஒரு கர்த்தர், உன்னை நியமித்த ஒரு கர்த்தர், அவர் ஓடுகிற ஓட்டத்தில் நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய். அவர் நியமித்த ஓட்டத்தில் நீ ஓடிட்டு இருக்கிறாய். நீ ஏன் பயப்படுற? கடவுளுக்கு நீ ஏன் பயப்படுற? காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு முதல்ல கண்டான். ஐயோ அப்படின்னு பார்த்த உடனே அதான் கண்களால் பார்த்த ஒரு விஷயத்தை சொல்றோம். ஏஎஸ்சி வெளியே ஓடி வந்து பார்க்கிறான். ஒரு பெரிய ராணுவ கூட்டம் இருக்குது. பார்த்தான், பயந்து போனான். இங்கே அதே காற்றை பார்த்த உடனே பயந்துட்டான். பிரச்சனையை பார்த்து பயந்துறாங்க. பிரச்சனையை உடைத்தெறிகிறவதா உனக்கு முன்னாடி நின்று வாடா நான் பார்க்கிறேன் சொல்றேன். வறுமையை பார்த்து பயப்படாத. வறுமை எல்லாவற்றையும் நிரப்புகிற நிறைவு தான் சொல்லுது. வாடி நான் பார்க்கிறேன். நடந்தான், நடந்து போனான். இப்போ அவனுக்கு ஆர்டர் கொடுத்தாச்சு. உனக்கு இந்த வேலை நிரந்தரம், உனக்கு இந்த தொழில் நிரந்தரம், உனக்கு இந்த வாழ்க்கை நிரந்தரம். தேவன் ஒருவனை விடுவித்தால் அது மெய்யாகவே மெய்யான விடுதலை. விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யான. சில காற்று பலமா இருக்கும், வேலை செய்யற இடத்துல பலமா இருக்கும். முடிக்கிறோமோ அப்படின்னு நீ பயந்துருவ. அப்போ நீ அதை பார்க்க கூடாது. நடந்துவான்னு சொன்னார் பாரு. உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார் பார்த்தீங்களா? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்த்தாலே போகும் என்று சொன்னாரே. ஆண்மை குலப்படுத்துவேன் என்று சொன்னாரே. உன் நிலையத்தில் கூடாமல் என்று சொன்னாரே. உன்னை அழைத்தவர் நான் என்று சொன்னாரே. உன்னை பேசுவதை அழைத்தாரே. உனக்கு முன்பாக மீண்டும் இருக்கிறார். நீ கொடுத்த வார்த்தை அவர் கொடுத்த வார்த்தை ஒருவேளை நீ பலவீனப்பட்டு விடுவாயோ, ஒருவேளை நீ விழுந்து விடுவாயோ என்று நீ நடந்து வருகிறாய். எனவே அவர் வார்த்தை கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யலாம். சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு போறவங்க சொல்லிட்டு நின்று பார்க்கிறான். அவன் என்ன பண்றான்? அவரை நோக்கி பார்த்து அவனை நோக்கி உம்மை நோக்கி பார்த்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட மாட்டான். ஒருவேளை அந்த காற்றையும் கடலையும் பார்த்து முங்கிருவோமோ போயிருப்போம் நினைக்கிறேன். இதை அதட்டுகிற தேவனுடைய வறுமையை அதட்டுகிற தேவனுடைய விரோதமாக எதிர்க்கும் காற்றையும் கடலையும் அதட்டுகிற தேவனுடைய பிரச்சனைகளை அதட்டுகிறார். பலவீனத்தை அதட்டுகிறார். சத்துவமில்லாத உனக்கு சத்துவத்தை கொடுக்கிற தேவன் நடந்து வாரான். அப்படியே கண்டு பயந்த உடனே முங்கிட்டான். நீ பயந்தன்னு வச்சுக்கோ, உன் பிரச்சனையிலே நீ முங்கிடுவோம். வெளியில வரதுன்னு
போயிட்டான் உள்ள போன அடுத்த செகண்ட்ல அதான் கர்த்தருடைய பிள்ளைங்க. அவன் பார்க்கிறான், அவன் அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே அவன் பலவீனத்தை இப்ப என்னல அவனுக்கு தெரியும். ஐயோ கர்த்தர் நடந்து வாருன்னு சொன்னாரு, நம்ம நடந்து வந்தோம், ஆனாலும் நமக்குள்ள ஒரு அவிசுவாசமான எண்ணங்கள் வந்துட்டே அப்படின்னு அவன் மூழ்கி போகையில் அப்படியே என்ன கர்த்தர் வர சொன்னாரு இப்படி போயிட்டு நினைச்சிருந்தான்னா அப்படியே போயிருக்கான். ஆனா அவன் சொன்ன அவன் உலக அப்படி கம்மன் தான் நின்றார் பாருங்க. அவன் மூழ்கிறான் அப்படியே நிற்கிறார். ரட்சியும் என்று கூப்பிட்டார் உடனே அவன் வார்த்தையை எதிர்பார்க்கிறார். உன் பிரச்சனைகளை நீ தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். உன் விளவினத்தை பார்க்கல, உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் சின்ன சின்ன தவறுகளில் விழுந்து போனாலும் கூட அதை அவர் பார்க்கல. இப்ப அவர் நினைக்கிறது என்னன்னா, நீ என்ன நோக்கி கூப்பிட மாட்டியா, உன் ஆபத்துல என்ன நோக்கி கூப்பிட மாட்டியா, உன் விளவினத்துல என்ன நோக்கி கூப்பிட மாட்டியா, உன் கஷ்டத்துல என்ன நோக்கி கூப்பிட மாட்டியா, நீயே மனக்குள்ள அழுகுறியா இல்ல என்கிட்ட சொல்லி அழுகுறியா, கூப்பிட மாட்டியா, கூப்பிடுறான். அவன் சொல்றான், ஆண்டவரே என்னை ரட்சியும், என்னை காப்பாத்துங்க அப்படி சொல்றான். உடனே சில நேரங்களில் சிலருக்கு பிரச்சனைகளுக்கு கொஞ்சம் தாமதமாகும். சில பிரச்சனை அப்படி இல்லை, நீ ஜெபம் பண்ண உடனே ஏன்னா விட்ட பறிச்சுவ விட்டா முடிஞ்சிருவ அப்படியே. அப்ப சில பிரச்சனைகளை உடனடியா பதில் கொடுக்கிறார். இங்க உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடிச்சு, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகம், அந்த விசுவாசத்திலே குறைவு எப்படி வந்ததுன்னா கர்த்தர் சொன்னா நடந்தான் போறோம். உனக்கு கொடுக்கப்பட்டதான ஆசீர்வாதங்கள் உனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை பிசாசானவன் நசுக்க நினைத்தான். ஒருவேளை நீ அதை இழந்து போயின சூழ்நிலையில் நீ இருந்தால் பிசாசு அப்படித்தானே யோகினுடைய காரியங்கள் எல்லாத்தையும் நஷ்டமாகிட்டார். கர்த்தர் பேசாம இருந்துட்டே இருந்தாரு. அப்படியாடா திருப்பி அடிச்சா பாரு, எல்லாவற்றையும் 2 மடங்காய் தேவன் என்கிட்ட இருந்தது ஒரு 10,000 ரூபாய், அதுவும் போச்சு. நான் என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறேன். அல்லேலூயா. மீண்டும் அவை விதைகளாக்கப்பட்டு உங்களுடைய வாக்கின்படி, உலகத்தை சொன்ன வாக்கு இல்லை, எங்க அப்பா எனக்கு சொன்ன வாக்கு இல்லை, என் கணவன் சொன்ன வாக்கு இல்லை, என் மனைவி சொன்ன வாக்கு இல்லை, இல்லை என் எஜமானவர்கள் சொன்ன வாக்கு, உம்முடைய வாக்கு சொல்லப்பட்டது நீர், சொன்னவர் நீர், அகில உலகத்தை மாட்டி படைக்கிற ஒரு நாள் கர்த்தர் உங்களை சந்திக்கும் பொழுது, உங்களுடைய எல்லா கட்டுகளிலிருந்து நம்மை விடுதலை செய்யும் பொழுது நாம் சொல்வோம், என் தேவன் சர்வ வல்லமையுள்ளவர், அவர் செய்ய நினைத்த ஒரே